முத்துராமன் சமூக ஆர்வலர், பொன்மலைப்பட்டி பொன்னேரிபுரம் மாவடிக்குள கரையிலிருந்து பேசிட்டு இருக்கேன். திருச்சி திருவாரம்பூர் மாநகராட்சி வார்டு எண் 45க்கு உட்பட்ட மாநகராட்சியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குளமான மாவடி குளத்து கரையிலிருந்து இப்போ நான் பேசிட்டு இருக்கேன். கலிங்க கரையிலிருந்து பேசிட்டு இருக்கோம். இப்போ பார்த்துட்டு இருக்க குளமானது இப்போ சமீப காலமாக இப்போ ஒரு சில வாரமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கரையை சுத்தம் பண்ணுறது, முள்ளு பிடுங்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது ஏன் அப்படின்னா, நடந்த இந்த தேர்தல் நேரங்களில் அனைத்து வேட்பாளர்களும் இந்த பார்த்தீங்கன்னாக்கா இந்த குளத்தை வந்து பார்த்து இதை சரி பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சில பேட்டிகள்லாம் வச்சாங்க. இதை வந்து ஒரு விமர்சன பொருளாகவே இந்த குளத்தை கொண்டு வந்தாங்க. அதன் காரணமாவா இல்லை என்ன காரணம்னு தெரியல. இப்போ வந்து இதை கிளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிடபிள்யூடி நிர்வாகம் வந்து இந்த வேலையை எடுத்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில கடந்த 10 வருடங்களுக்கு கடந்த ஒரு 7-8 வருடங்களுக்கு முன்னதாக இந்த குளத்துக்காக ஒரு 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இந்த குளத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா தூர் வாரணுன்ற பேரில் ஒரு சில வேலைகள்லாம் செஞ்சாங்க. அது சரிவர நடக்கப்படலை. பார்த்தீங்கன்னா ஒரு நடைமேடை ஒன்று போட்டாங்க. அந்த நடைமேடையும் போட்டு ஒரு 6 மாதத்துக்குள்ளே அது டேமேஜ்டு. அது மாநகராட்சி நிர்வாகத்தால் பாதாள சாக்கடை திட்டக்காரங்களால் அந்த இது டேமேஜ் பண்ணப்பட்டது. அதை பல முறை நாங்கள் எடுத்து கூறி மாநகராட்சி நிர்வாகமும் செஞ்சு கொடுக்கல, பிடபிள்யூடி நிர்வாகமும் கண்டுக்கிடலை. அப்போ இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா இது சம்பந்தமாக மனுக்களை கொடுத்தும் இன்னி வரைக்கும் அதை சரி பண்ண முடியல. கடந்த 10 வருட காலமாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் இந்த குளத்துக்காக ஒரு நிதியை கூட கொடுக்கல. ஏன்னா இதில் தான் போனாங்க வந்தாங்க, எல்லாம் இந்த ஊரை பற்றி பார்த்தாங்க. இது மாநகராட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய குளம்னு தெரிஞ்சும் இந்த குளத்துக்கு எந்த நிதியையும் அவங்க ஒதுக்கலை. இந்த நிலையில இப்ப பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள், அவர் மேல நாங்க நிறைய நம்பிக்கை வச்சிருக்கிறோம். எங்க ஏரியால எந்த ஒரு ஃபங்க்ஷன், போக்குவரத்து எது நடந்தாலும் அவர் நிறைய டொனேஷன்லாம் வந்து இதுக்கு முன்னாடியே அவர் கொடுத்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. இந்த நிலையில அவருக்குன்னு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் பொழுது அவர் எங்களுக்கு இந்த குளத்தை நல்லபடியா தூர்வாரி இந்த குளத்தினால இந்த சுற்று வட்டாரத்துல ஒரு 15 கிலோமீட்டர் சுற்றுலாவோட நிலத்தடி நீரை பாதுகாக்கலாம். மேலும் இந்த குளத்துல கழிவுநீர் கலந்துட்டு இருக்கு. இது மாநகராட்சி நிர்வாகத்தினுடைய தவறு. அந்த மாநகராட்சி நிர்வாகம் அந்த கழிவு நீரை வந்து உள்ள விடாம அந்த கழிவு நீரை சுத்திகரிச்சு பண்ணி மேலும் பிளாஸ்டிக் பொருட்கள் உள்ள வராம பண்றதுக்கும், மேலும் அங்கங்க இருக்கவங்க அங்கங்க ரோட்ல அந்த குளத்துக்குள்ள வந்து குப்பை கொட்டுறதுக்கு ஒரு அவேர்னஸ் போர்டு வைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி தரணும்னு சொல்லி இந்த ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் சமூக ஆர்வலர்கள் சார்பாகவும் நான் வந்து நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு இதை ஒரு கோரிக்கையா செய்து கொடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வது. நன்றி.